உடன்பிறப்புகளே, வெல்கம் டு வெங்கட் சபி vlogs. இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா, நாங்க வந்து குடும்பத்தோட மேட்டூர் போறோம். அதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ஒரு கேங் உள்ள கிளம்பி இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. இந்த வீடியோ கிளிப் எங்களுக்கு சென்ட் பண்றேன். பேக்கரியில் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச 5வது நாள். அவ்வளோ பேர் வந்து விநாயகர் கரைக்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வீடியோ எடுக்கிறோன்னாலும் அவங்களும் பாய் சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் போகிற சைடு வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பூலாம்பட்டிங்கிற ஒரு சைடில் இருக்க ஒரு மலையாடு இருக்கு. அவ்வளோ வியூ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கே இறங்கி நின்று ஃபோட்டோ கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் திரும்ப போகும்போது எவ்வளோ பிள்ளையார் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மேட்டூர் வந்தாச்சு. காரை கொண்டு போய் பார்க்கில் விட்டுட்டு கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பா வந்து பொங்கல் வச்சு சேவலை இருக்கிறதா வேண்டுதல் வச்சுருந்தாரு. வேண்டுதலை இல்லை, சும்மா ஒரு சரி கோவிலுக்கு போனால் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார். அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக எல்லாம் கிளம்பி கோவிலுக்கு போயாச்சு. நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்தது வந்து 7th 8th படிக்கும்போது வந்தேன். அப்புறம் இத்தனை வருஷமாக நான் வந்ததே கிடையாது. திரும்ப இப்போதான் வரேன் என் 2 பசங்களோட. அவ்வளோ பேர் அங்கேயே சேவல் எடுத்து பொங்கல் வச்சு சாப்பாடு செஞ்சு ரொம்ப இதாக அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. எப்பவுமே அதுவும் இல்லாமல் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேற போயிட்டு இருக்கோம். அம்மா பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். கோழி கொண்டு வந்து கோழியை சாமிக்கிட்ட வெட்டி இங்கேயே சமைச்சு பார்க்கில் போய் சாப்பிட்றதா நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். எல்லாருமே அந்த பிளானில் தான் வருவாங்க. இங்கே வர்றவங்க எல்லாம் நாங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம். மாங்காய், கிளாக்காய், அன்னாச்சி பழம், அப்புறம் ஐஸ் வேறு வந்துருந்துச்சா. இந்த ஐஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வெறும் ஐஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஐஸ் தம்பி கொடுத்தது தான் இப்போ வரைக்குமே அவனுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் சாப்பிட்ருந்தேன். அதுவுமே எனக்குமே ஒரு நாள் குறகுறன்னு இருந்தது. இருந்த டேஸ்ட்டு இப்போ அந்த ஐஸ்லலாம் இல்லை. அம்மாவும் அப்பாவும் சமைச்சிட்டு இருந்ததுனால மற்றவங்க எல்லாம் குளிக்க கிளம்பிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் கோழி கையில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எங்கடா போயிட்டாங்கன்னு பார்த்தா தேடி கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியாக. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இங்கே வரும்போது காலைல ஒரு 7 மணிங்கும் போதெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி கிளம்பி வந்துடுவோம். வந்து குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வச்சுட்டு சேவலை அறுத்து சமைச்சிட்டு அப்புறம் கொண்டு போய் பார்க்கில் வச்சு சாப்பிடுவோம். இந்த வாட்டி இங்கே வரும்போதே 10, 11, 12 மணிக்கு பக்கமே ஆயிடுச்சு. இந்த வாட்டி நாங்கள் எப்போ சமைச்சு எப்போ கொண்டு போய் சாப்பிட்றோன்னு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அம்மா பொங்கல் வச்சுட்டாங்க. கொண்டு போய் பொங்கலையும் சேவலையும் அறுத்துட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஏறி வந்து அடுத்தது சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ க்ரௌடு. நான் திண்ணீர் எடுக்கிறதுக்குள்ள பட்ட பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதனோட கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.